எந்த பட்டத்தையும் பெறுவது கிடையாது, எந்த விதமான அறிவு ஆற்றல்களையும் வளர்த்துக் கொள்வது கிடையாது. பல ஜீவன்களை போல இது ஒரு ஜீவன்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களை போய் பாருங்க, பல ஜீவன்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி பல ஜீவன்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சிறந்த பகுத்தறிவை தந்திருக்கிறார். அந்த பகுத்தறிவை கொண்டு நமக்கு எது திறமையோ அந்த திறமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்கிற பொழுது அடிக்கும் கெட்ட பண்பு நம்மிடத்துல வராது, படிக்கும் நற்பண்பு தான் நம்மிடத்துல வரும். அப்படிப்பட்ட பண்பு உள்ளவர்களை பெற்றோர்கள் அடையாளம் கண்டு ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்துல சில தத்துவங்கள் இருக்கு, அதை நாம கவனிச்சா நமக்கு தெளிவா புரியும். இஸ்லாத்துல எந்த காலத்திலும் ஏற்றதாலும் கிடையாது. பெரியவன் சின்னவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இஸ்லாத்துல அந்த இதே கிடையாது. ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் இஸ்லாத்து பார்வையிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாக மாட்டார்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய, நல்ல கவனிச்சு குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள் இவை எல்லாம். உங்களில ஏற்றத்தாழ்வு கிடையாது, உங்களில ஏற்றத்தாழ்வுகள் படித்தரங்கள் இருக்குது என்றால் அது கல்வியை கொண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்ல வரா சூரகமா, படி, யாரையும் அடிக்காத. ஒரு உயர்ந்த